2021 துரைமுருகன் வெற்றிக்கு எதிரான வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 2021 காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிக்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வெற்றியில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று கூறி தற்போது அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிமுக வேட்பாளர் ராமுவை விட 746 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி துரைமுருகனின் வெற்றியை செல்லாது எனவும் தன்னை வெற்றி பெற்றவராகவும் அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் ராமு 2021 தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ராமு தாக்கல் செய்திருந்த அந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று துரைமுருகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரித்திருந்தார். துரைமுருகன் தரப்பில் 16வது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைந்து 17வது சட்டமன்றம் அமைந்துவிட்ட நிலையில் வாக்குக்கு பணம் கொடுத்தது உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படாத நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படாத நிலையில் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று வாதங்களை வைத்தார்கள். அதிமுக வேட்பாளர் ராமு தரப்பில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் அப்பாவு தாக்கல் செய்த தேர்தல் வழக்கில் சமீபத்தில் வெளியான தீர்ப்பை சுட்டிக்காட்டி பதவிக்காலம் முடிந்து விட்டதால் தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூற முடியாது என்று வாதங்களை வைத்தார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்த அந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அதிமுக வேட்பாளர் ராமு தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவை ஏற்றுக்கொண்டு துரைமுருகனுக்கு எதிரான அந்த தேர்தல் வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அது லட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.